தடைகளை கண்டுபிடிக்கிறது இல்ல, தடைகளை தாண்டுறது தான் இருக்கு. அதனால தாண்டி வழிகளை கண்டுபிடிக்கணும். வளர்ச்சி நீங்க கேட்டீங்க, வளர்ச்சி வளர்ச்சின தடைகள், வளர்ச்சி என்னன்னா வளர்ச்சியே இல்லை. தோல்வி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. தோல்விகளையே வெற்றிப்படிகளாக்கிறவன் தான் மனிதன். கொக்குலாய் வரைக்கும் கரைவலை வைத்திருந்தார். போராட்டங்கள்லாம் சுரங்கோய் கட்டியிருக்கார். அதே மாதிரி சொல்லுவோம். முள்ளிவாய்க்கால் நாங்க கடைசி காலத்திலே ஒரு மாத்த தாத்தா வந்த இடம், இங்க ஒரு கோயில் கட்டின இடம், திருமேனியார் திருவங்கிடம். அவர் அப்போ நாங்க ஏற்றுமதி செஞ்சோம். இங்கேருந்து மலையாளத்துக்கு கோயிலை கொண்டு விட்டு போட்டா நீங்க ஓடு வாங்கி போட்டோம். எங்க மக்கள் முன்னோர் தற்சார்பு பொருளாதாரம். அவங்க யாரையும் நம்பி இருக்கல, கடன் பார்க்கல, வெளிநாட்டுல இருந்து பணம் வரணும்னு பார்த்துட்டு இருக்கல, வெளிநாட்டுக்கு ஓடணும்னு நினைக்கல. தமிழ் மருந்து கடை அப்ப தமிழ் மருந்து கடை, தமிழ் மருந்து, தமிழ் மருத்துவம் எல்லாம் நாங்க படிச்சு நோய் நாடி நோயின் குணம் நாடினா திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் எழுதி வச்ச இவன் ஆங்கில மருத்துவத்தை உற்பத்தி செய்து ஆங்கில மருத்துவ வெளியில காட்டி கொடுத்து ஆங்கில மருத்துவம். நிச்சயமாக இந்த இலங்கையில தற்போது புதிய அரசாங்கம் உருவாயிருக்கிறது. இங்க புதிய மாற்றங்களை நீங்கள் எல்லாம் காண்கிறீர்கள். உங்களுடைய கருத்து தெரியல. அவங்க தீமை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோம விஜயவீரா மாஸ்கோல படிச்சவர் வடகொரிய தொடர்பு வச்சு இங்கே ஆயுதங்களை கொண்டு வந்து புரட்சியிலிருந்து தோல்வியடைந்து போயிட்டாரு. இங்க செத்து போனாங்க. இப்போ வந்திருக்காங்க. இவங்களுக்கு தமிழை தொடர்பான ஒரு இனவாத கொள்கை தான் தொடர்ச்சியா இருக்கு. அவங்க ஒரு நாங்க ஒரு இடதுசாரி கொள்கை உள்ளவர்கள். இடதுசாரி கொள்கையில இனவாதமே கிடையாது, மதவாதம் கிடையாது, மதமே கிடையாது. இடதுசாரி என்னுடைய கொள்கை வந்தது. நான் தீவிரமான இடதுசாரி கொள்கை உடையவன். மதங்களுக்கு பின்னுரிமை மடம் விடுதலை புலியோட கொள்கை என்னோட கொள்கை ஒரே மதத்தை அரசியலுக்கு நீக்குகிறது. புத்த மதத்துக்கு அரசியல் முன்னுரிமை கொடுக்காது. நீங்க உண்மையான இடதுசாரிகள் புத்த மதத்துக்கு அரசியல் இடமே இல்லை. அப்படி கொடுக்கணும்னா சைவ மதத்தை தான் கொடுக்கணும். சைவ சமயம் தான் இந்த மண்ணுடைய தொடக்கம் மதம். நான் சொல்லல, மகாவம்சம் எல்லாருமே சொல்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். செய்தி என்னன்னா சைவ மதம் தொடங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இந்த மண்ணோட மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா இறக்குமதி செஞ்ச மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த வடக்குல அரசியல்வாதிகள் இதைத்தானே பேசுறாங்க, பௌத்தமயமாக்கள் தொடர்பாக பேசுறாங்க. அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து என்ன? ஆக்கிரமிப்பாளருடையது, ஆக்கிரமிப்பாளருடைய சமயம், படையை துணை கொண்டு கட்டுவது, இடிக்கப்பட வேண்டியது இடிக்கப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இடிக்கப்படும் சொன்னாங்க. அதை விட காலம் புரிஞ்சாலும் ஒரு நாள் நாங்க இடிப்போம். யார் சொன்னது? ஒரு நாள் நாங்க இடிப்போம். யார் சொன்னது? நான் சொன்னேன். சரியான சொன்னதா இல்லை. பகவந்தர் ராகுல் நீங்க வந்து போறேன். அவருக்கு போயிரு ஐயர் மாறி நீங்க பர்மாவுக்கு போங்க. மியான்மர் 150 தமிழ் புத்த பிக்குகள் இருக்காங்க. 150 நான் வேற பார்த்துருக்கேன். அவங்க பேட்டி எடுத்திருக்கேன். ஜாழ்ப்பாணத்தில் தமிழ் புத்தர்கள் பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கதான் புத்த சமயத்தை கொண்டு வந்தாங்க. சிங்களருக்கு புத்த சமயத்துக்கு என்ன தொடர்பு? நான் கேட்கிறேன், சிங்களத்துக்கு புத்தத்துக்கு என்ன தொடர்பு? தமிழுக்கு புத்தகத்தை நாங்க 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ல மணிமேகலை காப்பியத்தை எழுதி இருக்கோம் இல்லையா? நீ ஒரு காப்பியம் ஒரு கணக்கில் இருக்கா? சிங்கள மொழியில மணிமேகலை மாதிரி ஒரு காப்பியம் உண்டு இல்லையா? குண்டலகேசி மாதிரி ஒரு காப்பியம் இருக்கா? எல்லாம் புத்த காப்பியம். சீவத சிந்தாமணி சிலப்பதிகாரம் சமண காப்பியம். வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை புத்த சார்ந்த புத்த அந்த ஜாதக கதைகளை எடுத்ததுதான் வளையாபதி குண்டலகேசி. மணிமேகலை தமிழ்நாட்டு பெண்ணின்றது. நாங்க புத்தத்துக்கு சிங்களத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? மகாவம்சத்துல நீங்க துட்ட கைமுறை பற்றி பேசுறீங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், முதல் 37 அதிகாரத்துல மகாவம்சத்துல சிங்களம் என்று சொல்லி இத்தனை முறை வந்திருக்க. துட்டுக்காய் மனதை ஒரு இடத்தையாவது சிங்களம் சொல்லியிருக்கா மகாவம்சம்? அப்ப சிங்களம் இல்லையே, சிங்களம் இல்லை. மகாவம்சத்துல ஒரே ஒரு இடத்துல சிகாலயம்
என்னத்துக்கு வருது? சிங்கத்துக்கும் மனைவிக்கு பிறந்ததால் வெளிவந்தவர் தான் விஜயர்கள். எனவே அவர்களை நாங்கள் சிகாரை என்று கூப்பிட்டோம் என்று சொல்லி ஒரே சிகாரை என்று சொல்ல தவிர 37 அத்தியாயங்கள்ல மகாவம்சத்துல சிங்களம் சொல் கிடையாது. அது புத்த நூல். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவில் என்ன எழுதுறான் தெரியுமா? மகாவம்சத்துல புத்த சமயத்தின் மேலெழுச்சிக்காகவும் புத்த சமயத்தின் வளர்ச்சிக்காகவும் வெற்றியாகவும் இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன். சிங்களத்தை எழுதிக்கலாம்ல? எழுதினாங்க சிங்களத்தை. சிங்களம் இருக்கவே எழுதின ஒரு மகானவர் தமிழர் சிங்கள மொழியில் எழுதல. சிங்கள மொழி இருக்கலையே. அவர் எழுதும் போது சிங்கள மொழி இருக்கலையே. எந்த மொழியில் எழுதினார்? மகாவம்சத்தை பாலி மொழியில் எழுதினாரு. ஏன் தமிழ் எழுதாம பாலி மொழியில் எழுதினாரு? ஏன் சிங்கள மொழியில் எழுதாம பாலி மொழியில் எழுதினாரு? தாதுசேனன் அவர்கிட்ட சொல்றாரு. தாதுசேனன் மன்னெல்லாம் அவரை எழுத வச்சான். அவன் வட இந்திய தொடர்புள்ள மன்னன் அவசரம் சொல்லி அவன் இந்த ஊர் மன்னன் இல்லை, அங்கிருந்து வந்த அரச பரம்பரையை சார்ந்தவன். அண்மைக்காலம் அந்த பழைய கலிங்கத்தை அந்த சிகால தொடர்பு கிடையாது. யாரோ நான் நினைக்கிறேன் மௌரியரோ அல்லது வேறு யாரோ அசோகருக்கு பின்வந்த யாரோ ஒரு அரச பரம்பரை சேர்ந்தவன். புத்தத்தை பரப்புறதை தடுக்கணும்னு நான் சொல்லுவேன். புத்த மக்கள் புத்தமா இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் புத்தர் மேல மிக மரியாதை சொல்றேன். புத்தர் எவ்வளவு பெரிய மகான். இந்த மனித வரலாறு நாகரிக வரலாறு உற்பத்தி செய்த மிகச்சிறந்த மனிதர் தான் புத்தர். அந்த சந்தேகம் மிகச்சிறந்த மனிதர். அவரை விட அவர் காலத்தில் இருந்தவர் மகாவீரர். நான் அவர் மேல உள்ள ஆர்வத்தினால நான் லும்பினி போயிருக்கேன். அவர் பிறந்த ஊருக்கு போயிருக்கேன். அவர் வாழ்ந்த கபிலவஸ்துக்கு போயிருக்கேன். அவர் ஞான தெளிவு பெற்ற புத்தகாயாக்கு போயிருக்கேன். அவர் 80 வயசுல காலமான குசிலாராக போயிருக்கேன். அவர் மேல எனக்குள்ள ஒரு ஈடுபாடு இருந்தது. அது வேற. புத்த மேலாதிக்கம் என்பது வேற. கிறிஸ்துவ மேல இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு அருமையான சொல்லுங்க சொல்லியிருக்காரு. மோகனுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது வேற. கருத்துக்கள் வேறு. அந்த கருத்துக்களை கொண்டு செல்ல தோல்ல சுமக்க வெளிக்கிட்டவனுடைய மேலாதிக்க உணர்வு வேறு. புத்தர்கள் யாழ்ப்பாணத்துல கொள்கையை அளித்தார்கள் ஒரு பட்டியல போடுங்க. இருக்கா? எங்கேயாவது காட்டுங்க. போர்ல வெற்றி பெற்ற புத்தர்கள் தானே. பொருளை தோற்றது நாங்கள் தான். வெற்றி பெற்ற பிறகு அவன் என்ன செஞ்சிருக்கோம்? சைவ கோயிலெல்லாம் அடிச்சிருக்கோம்ல. டிஜி வரா தோற்றது யார்? சங்கிலியன், 2ஆம் சங்கிலியன். எத்தனை கோயில் அடிச்சாங்க? எழுதி வச்சிருக்காங்க. 400 சைவ கோயிலை அழிச்சாங்க. இப்ப யார் சைவத்துக்கு யாராவது ஆபத்து வந்தது? 400 சைவ கோயில்களை அழித்தான நீதிபதி அழித்தான் என்று டீகோரேஷன் எழுதி வச்சிருக்கோம். கோவாவில் இருந்து ஒரு போத்துக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இது நான் போய் சொல்றேன். யார் எங்களுக்கு சிவபூமிக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த மதம் தான் இதற்கெல்லாம் பிரச்சனை காரணம். நாங்க சும்மா தானே இருந்தோம். நாங்க எங்க பாட்டுல நல்ல கோழேந்தி புலவரிங்க போறாரு, நிறைய சைவர்கள் நல்ல வளர்ச்சி எல்லாம் பேசாம இருக்கும். பராக்கிரமமாக இந்த 6ஆம் புவனேபாவன்னு சொல்லிக் கொண்டிருக்க செண்பக பெருமாள் இங்க புத்த கோயிலை கட்டினாங்க. நான் கேட்கிறேன் சொல்லுங்க. புவனேகமாக இங்க செண்பக பெருமாள் 16 ஆண்டுகள் யாழ்ப்பாண ஆட்சி வீழ்த்தி ஆட்சி செய்யறான். அவன் சிங்களம் சொல்றாங்க. அவன் சிங்களம் அவன் மலையாளி. அவன் மலையாளி அந்த தமிழர். 2 தமிழ்நாட்டுக்காரன், இந்த ஊருக்காரன். அவன் அங்க கொழும்பு போய் கோட்டை அரசன் இங்க விட்டுட்டு போனதுக்கு நாங்கள் 14 ஆண்டு நாங்கள் அந்த காலத்துல இங்க உள்ள சைவ கோயில ஏதாவது அடிச்சாங்க வரலாறு. நல்லூர்ல கட்டி கூறுவாங்க. புவனேகம்பாவுக்கு பேர் வருதா இல்லையா? நல்லூர் கோயில கட்டி கூறும்போது யாருடைய பேர் வருது? புவனேகம்பா. அப்ப அவங்க போறது நாங்கள் தோட்டால் கண்டாலும் சைவ கோயிலே புத்தர்கள் இடிக்கல. என்னுடைய வேண்டுகோள்
தீவிரவாதத்துக்கு இடம் இல்லைன்னா பௌத்தத்தை எல்லாம் பண்ணுங்க. அப்படி பௌத்தங்க இருக்கவங்க பௌத்த மக்கள் விரும்புறாங்க நான் செய்யணும்னா நாங்க என்ன சும்மா இருக்கோமா? நாங்க தான் இந்த மண்ணின் தொடக்க சமயம் நீ வந்தேரி மதம் தானே, எல்லாமே 3 மதங்களும் வெளியிலிருந்து வந்தது. நாங்க தான் நாகதம்பேரன் கோயில் தான் நீங்க வெளியில பார்த்துருப்பீங்க. எத்தனை கோயில் இருக்கு? நாங்க நாகதம்பேரன் கோயிலோட தான் இருக்கோம். நீங்க இப்போ புத்தர் வந்த போது எங்க போய் பார்க்கிறார்? சிவனுடைய பாதமலைக்கு தான் போறாரு. முதலாவது முறை வந்த போது கதிர்காமத்துல தைப்பூச விழாவை பார்க்கிறார். யாரு? முதலாவது முறை புத்தர் வந்த போது எதை பார்க்கிறாரு? கதிர்காமம் மாணிக்க கரையில் எல்லா மக்களும் இலங்கையில் உள்ள அனைவர்களும் கூடியிருக்கிறார்கள். அந்த விழா நடக்கிறது எந்த நாள்ல? புத்தர் ஞானம் அடைந்து 9வது மாசத்துல பூர்ண முழு நில நாள்ல புத்தர் நிற்கிறாரு. ஞானம் அடைந்து 9வது மாதம் அவன் பாவபுத்திர பூச மாதம் எழுதுறான். பூச மாதம்னா பூசம்ன்ற மாதம். அந்த காலத்துல விசாக மாதம் தான் வரும், வைகாசி மாதம் வராது. விசாக மாதம்னா வைகாசி மாதம், அது வைகாசி முழுங்கலாம் விசாகம். பூச மாதம் தைப்பூசம் வர மாசம். தைப்பூச விழா நடந்து கொண்டிருக்கும் போதுதான் புத்தரிக்க வருகிறார். யாரு? நான் சொல்றது மகாவம்சம். யார்? மகாநாமம் சொல்றது, தீபவம்சம் சொல்றது, அட்டகதை சொல்றது. ஒரு பராம்பரியம். என்ன பராம்பரியம்? 5000-6000 ஆண்டு பராம்பரியம். முருக வழிபாடு, நாக வழிபாடு, சிவ வழிபாடு, இந்த மண்ணுக்குரிய பராம்பரியம். இந்த சிவசேனை அமைப்பினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் என்ன? சிவசேனை அமைப்பு தொடங்கினது 2016 அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் வவுனியாவில். இலங்கையில் 100-150 பேர் சேர்ந்தா அந்த அமைப்பை தொடங்கினாங்க. என்ன தலைவரை 2016 அக்டோபர் 9 என்ன தலைவரை தெரிவு செய்தாங்க. நான் ஒன்றும் ஆனாலும் நான் தலைவர் அவ்வளவு பெருசாக சொல்லிக் கொள்வதில்லை. தலைவராக தெரிவு செய்தாங்க. அப்போ 3 பல பிரச்சனைகள் பேசணும். நாள் முழுக்க கருத்தரங்க 100 பேர் 150 பேர் வந்திருப்பாங்க. கோயில் மண்டபத்தில் தான் நடந்தது கருத்தரங்க. நாள் முழுக்க நடந்தது. மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு பல பிரச்சனைகள், சைவ மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் பேசுவோம். ஆனா தெளிந்தது 3 பிரச்சனைகள் தான் சிவசேனைக்காக தெளிந்து கொள்ளும். முதலாவது மத மாற்றத்தை தடுப்பது. 2வது மத ஆக்கிரமிப்பை தடுப்பது. 3வது சைவ வாக்கு வங்கியை உருவாக்கும். இந்த 3 கொள்கைகள் தான் சிவசேனையோட கொள்கைகள். இந்த 3ஐயும் முன்னெடுத்து செல்லக்கூடிய எவரும் சிவசேனை எடுத்து நடத்தலாம். எதிர்காலம் இதுதான் இருக்கு. இந்த 3 கொள்கைகள் தான் சிவசேனோட எதிர்காலம். எதுக்கு மேலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற இந்த மதத்தை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்துல இது தொடர்பாக எதிர்பார்க்கிறோம். என்ன செய்யலாம்? நாங்க இந்த மண்ணில உள்ள மக்களுடைய எதிர்காலத்தை தான் பார்க்க முடியும். இந்தியாவுடைய எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கணும். இலங்கைக்கும் இந்தியாவுக்குள்ள தொடர்பு வரலாற்று தொடர்பு. பாருங்க, புத்தர் இங்க வந்திருக்காரு. ஒரு பெரிய வழிபாட்டு இயக்கமே நடக்குது. கண்ணகி இங்க கொண்டாங்க சிலை வழிபாட்டு இயக்கம் நடக்குது. இப்போ இந்தியாவில இருந்தா இங்க புத்தரும் கண்ணகியும் வந்திருக்காங்க. இங்க சிங்கள நாட்டு எங்களுக்கு இந்த மண்ணுக்குரிய மரபு இந்தியாவிலிருந்து வந்த மரபு. இந்த மண்ணுக்குரிய மரபு. நாங்க இந்த மண்ணிலே பூத்த மலர்கள். அப்போ இந்தியாவில இருந்து எங்களுக்கு எதுவும் வராது, வர வேண்டிய தேவை. ஆனா நாங்க நல்லது எங்க இருந்து வந்தாலும் எடுக்கிறோம். எங்க இருந்து வந்தாலும் புத்த சமயத்திலிருந்து வந்தாலும் எடுக்கிறோம். சமண சமயத்திலிருந்து வந்ததுதான் நாங்க பல பேர் சைவ உணவுக்காரராக இருக்கோம். சமண சமயம் இங்க வந்தது. அன்றாதபுரத்துல மாவசத்தை படிச்சுன்னா தெரியும். அன்றாதபுரத்துல சமண கோயில் இருந்தது. சமணர்கள் இருந்தார். நீங்க அந்த கோயில் அங்க இருந்ததுன்னா இங்க ஏற்பாட்டுல இருந்திருக்காங்க. எல்லா இடம் இருந்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு அவங்கதான் சைவ உணவு கிடைக்கும். இந்த மண்ணின் மக்களுடைய எதிர்காலம் இந்த மண்ணின் மக்களுடைய வலிமையெல்லாம் தங்கியிருக்கூடிய இந்தியாவில் தங்கியிருக்கு. இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரே ஒரு நாடு இந்தியா தான், வேற நாடு கிடையாது. இப்போ அவங்களோட உதவியும் அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய இணைப்பும் எங்களுக்கு தேவை. அவங்க வலுவா இப்ப இந்த நூற்றாண்டுல
உலகத்துல வளர்ந்த வேகமாக நடந்த நாடு ஆசியாவில் சீனாவும் இந்தியாவும் முன்னிலை வைக்கிறார். இந்தியா ஒரு பலமான நாடு, வலிமையான நாடாக வளர்க்கிறார். நீங்க 30 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு. அங்குள்ள வசதி இங்க இல்லை. ஏன் வசதி இல்லை? அந்த வசதி இங்க இருந்திருக்கும். நாங்க எங்களுக்கு இந்த 70 ஆண்டு கால பிரச்சனை இல்லை, இந்த அரசியல் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா நாங்களும் அவ்வளவு வளர்ந்துருக்கோம். இந்த மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய திட்டம் அதான் விடுதலை புலியோடைய கண்ணோட்டம். சமயம் என்பது மனம் சார்ந்தது, வெளியில காட்டக்கூடாது. நீ விருப்பமான தேவாலயத்துக்கு போ, நீ விருப்பமான மசூதி போ, நீ விருப்பமான கோவில் போ, நீ விருப்பமான பிள்ளையாவில் போ, நீ விருப்பமான புத்தகவில் போ. யாரையும் வழிபடி எதிலையுமே தடை இருக்கக்கூடாது. ஆனா அதை ஓட வச்சுக்கோ, வெளியில காட்டாது. மற்றவன் என்ன மதம் இருக்குன்னு கேட்க கூட போகக்கூடாது. நீ என்ன மதத்தவன், நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் சாத்தான வழிபடுற, நீ ஏன் உருவ வழிபாட்டுல இருக்கிற, நீ எல்லாம் கபீர். என்ன மதத்துல சொல்றாங்க, நீ கபீர். கபீர்னா என்ன மோசமான சொல். கபீர் என்பது சாத்தான்ன்றது மாதிரியான சாத்தானோட மோசம். அது சாத்தான கடவுளே சொல்றாங்க, மனுஷனே சொல்றாங்க கபீர். அவன் கபீரனை வெட்டுன்னு சொல்றான். கபீரை கண்டால் வெட்டு. முஸ்லிம் முகமதிய தீவிரவாதிகள் தான் சொல்றாங்க. முகமதிய சாதாரண முகமதியர் இப்படி பேசுறது. அதே போல சாத்தான் கோவில் சொல்றவங்க கிறிஸ்தவ தீவிரவாதிகள். கிறிஸ்தவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் நினைக்கிற புது வீடு கட்டி போட்டு ஐயத்து கேட்டு தான் பால் காய்ச்சுறாங்க. கல்யாணம் குறிப்பு பார்த்து கல்யாணம் அப்படி சில சமுதாயங்கள செய்யலாம். ஐயப்பாடு இல்லாம கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை இன்னைக்கு இல்லை இலங்கையில். எங்க அது நீங்க அது இவங்கள்டே அப்படித்தான், புத்தர்களே அப்படித்தான். முகமதியரை தவிர கிறிஸ்தவர்களும் புத்தர்களும் பிராமணர்களை நம்பி இருக்காங்க. இந்த தமிழ் பாரம்பரியத்துக்கால வந்த ஒரு பேர் அப்போ அப்படியெல்லாம் நீ செய்து போட்டு அவங்களோட தீவிரவாதிகள் சாத்தான் போட்டு இந்த திருக்கேஸ்வர உடைக்கிறது நீ உடைச்சே இல்லையா? நாங்க இந்த 450 ஆண்டு கால கிறிஸ்தவ இருப்பு இருக்கு இல்லையா, ஒரு கிறிஸ்தவ கோயிலை உடைத்தோம்னு நீ காட்டணும். சைவர்கள் சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ கோயிலை உடைத்தாருன்னு காட்ட முடியுமா? நான் கேட்கறது பரிசு. ஒரு வளைவை உடைத்தார்கள், ஒரு விழாவை கொண்டாட விழாவை தடுத்தார்கள். ராஜசிம்மன் புத்த கோயிலை இடிச்ச மாதிரி நாங்கள் எங்கேயாவது ஒரு 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 சார்ந்து காட்ட முடியுமா? எத்தனை கோயிலை இடிச்ச இந்த நூற்றாண்டுல 2019ஆம் ஆண்டு மகாசிவராத்திரி நாடு எங்களுடைய விரத நாடுல திருக்கேஸ்வரர் உடைச்சிருக்கிறார். நீ எங்க நல்லிணக்கத்தில் உனக்கு உண்ட கோயில நான் என்ன ஏதாவது செஞ்சோமா? கிறிஸ்தவர்கள்லாம் உடைத்தார்களா? குற்றவாளிகள் கிறிஸ்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களை தூண்டி அப்படி ஏதாவது நடந்திருந்ததா? நீங்க அவங்களும் கேட்கணும், எனக்கு தெரியாது. ஆனா குற்றம் என்ன வழக்கு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். அதுல ஒருவர் மாதிரி அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் முதன்மையானவர் பாதுகாப்பு. இது என்ன நல்லிணக்கத்தை பத்தி நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? நாங்க எங்கேயாவது ஒரு தேவாலயத்தை இடிச்சுள்ள ஒரு சைவன் எங்கேயாவது நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. நான் கேட்கறது பரிசு. நல்லிணக்கம் யார் குறைக்கிறாங்க? தமிழரை யார் பிளவுபடுத்துறாங்க? தமிழர்களுக்கு இந்த வேறுபாட்டை யார் உருவாக்குறாங்க? இப்ப வருதுல ரத்தார் வருது, ஒட்டப்போறான், ஏசி வருகிறார், ஒட்டப்போறான். பாருங்க, நான் இப்ப சொல்றேன், நீங்க நத்தார் வருது 25 டிசம்பர் மாதம் நத்தார். ஒரு 10 நாளைக்கு முந்தி யாழ்ப்பாணம் சொல்லுவான், ஏசு வருகிறார், ஏசு மீட்பர் வருகிறார். நினைக்கிறேன் அந்த கிறிஸ்தவத்துல வந்து ஆர்சி என்று சொல்லி குழுவினர் இந்த கிறிஸ்தவம் வந்து இன்னொரு அதுக்குள்ளே சில பிரிவினைகள் பிறப்பாடுகள் இருக்கிறதால அந்த ஒட்டுமொத்த இப்ப நீங்க சொன்னீங்க அந்த குறிப்பு பாக்கினம் ஐயனை பிடிக்கணும், அது ஆர்சியில ஒரு டீம் அதை செய்யணும். ஆனா அந்த என்ன செய்யணும் தென்னிந்திய திருச்சபை கடும் போதகன்மாரே பிராமணருக்கு கொடுத்தான நாடு இருக்கிறாங்க. தென்னிந்திய திருச்சபை போதகரா இருக்கிறார். அவருடைய அப்பாவுடைய அப்பா சைவர். ஆபிரகாம் சுமந்திரனுடைய தாத்தா தமிழ் புலவர், சைவ தமிழ் புலவர். அவருக்கு குறிப்பு பார்க்காம நாடு வைக்க முடியாது. பிராமணர் இல்லாம குறிப்பு பார்க்க முடியாது. சைவம் இல்லாம அவர் இருக்க முடியாது. ஆனாலும் ஆபிரகாம் சுமந்திரன் ஒரு பெரிய மத மாற்ற
என்னோட மனைவிக்கு இன்றைய காசுல 4 லட்சம் ரூபாய் சம்பளம், மதம் மாற்றத்துக்கான சம்பளம். இந்த இந்து மதம் தொடர்பாக நீங்கள் வேறு மீண்டும் காணும் பிரச்சனை விட இப்போ உள் பிரச்சனை நிறைய இருக்கு. இந்து மதத்தினுடைய எதிர்காலத்துல நாங்கள் தான் எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருப்போம் நான் நினைக்கிறேன். எங்களுடைய வீழ்ச்சிக்கு நாங்கள் காரணமா இருப்போம். ஏன் காரணமா இருப்போம்னா, மற்றவங்க எங்களுடைய வலிமை குறைவை பயன்படுத்தலாமோடைய எங்கள்ட வலிமை குறைவை எங்களால் தான் வரும். எங்களுக்குள்ளே உள்ள சிக்கல்களால், எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை. நீங்கள் யாழ்ப்பாணத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறோடைய சொல்கிறேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 100 கோயில்கள் 60 கோயில்களில் வழக்கில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து இந்த நிதியை வந்து கோயில் கட்டுறதுக்காக செலவழிக்கிறோம்னு சொல்லி சில பிரச்சனை நடந்து வழக்கில் கூப்பிடுறதே இல்லை. நீங்கள் சொன்ன பேலன்சிங் இருக்கணும். அதாவது கழுத்தில் இருந்த பாம்பு கருணு கேட்டோம்னா கருடா சௌக்கியம். அவன் இருக்கும் இடத்தில் இருந்தோம்னா எல்லாம் சௌக்கியம். இருக்கும் இடத்தில் இருந்தோம்னா நீ பால்காய்ச்ச போற, வீடு கட்டி பிராமணன் போற இல்லையா, நீ சாத்தான் போறன்னு இடிக்க சொல்ற. உனக்கு திருட்டேஸ்வரத்தை வர உடைக்க, நீ வந்து உடைக்கிற. கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க, எனக்கு என்ன திட்டுவாங்க எல்லாரும். ஐயோ கத்தோலிக்கர் ரொம்ப நல்லவங்க, இந்த சபைகள் தான் உங்களுக்கு எதிராக இப்படி மதம் மாற்றுறாங்க. அந்த திருக்கேஸ்வரர்களுக்கு முன்னே என்னத்தை கொடியாமத்தில் என்ற ஒரு இந்த காணொலியில பேசுறவர்கள் என்ன கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். பேர் ஏதோ ஒரு பேர் சச்சிதானந்தம் மோசமானவர். நான் ஒரு தொலைக்காட்சி திருத்தல கடைக்கு போயிருந்தேன். அவர் இந்த காணொலி பார்த்து பாருங்க, உங்களை பத்தி பேசுறேன், இதெல்லாம் பார்த்துட்டேன். இல்லையா ஏன் அப்படி செய்யறீங்கன்னு அவர் என்ன கேட்கிறார். அதே காணொலி பேச்சாளர் திருக்கேஸ்வரனுடைய சச்சிதானந்தம் போல ஒரு நல்லவர் கிடையாது. நாங்கள் கத்தோலிக்கர்கள் நல்லவர்கள், திருச்சபைகள் அந்த மதமாற்ற சபைகள் மோசமானவர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். கத்தோலிக்கர்கள் மோசமானவர்கள் சச்சிதானந்தம் தேவை. இப்போ நீ ஒன்னால பார்க்க முடியல, அவன் ஊருக்கு பார்க்க முடியும், என்னால அவன் பார்க்க முடியுது. அவன் செய்த அநியாயங்கள்லாம் என்னால தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியாது. நீ அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. அவன் தான் இந்த நாட்டை கேடையும் நல்லிணக்கத்தையும் குலைக்கிறவன். கேட நினைக்கிறவன் கெடுவான். நான் உங்களுக்கு சொல்றேன், கெடுவான், கேடு நினைப்பான். நாங்க கேடு நினைக்கிறது. நீங்க நான் கேட்கறது பதில் சொல்றேன். இதுவரைக்கும் ஒரு சைவனாவது கிறிஸ்தவ கோயிலை இடித்தாலும் நீதிமன்றத்தில் நிக்கிறானா? நிக்கிறாங்க இல்ல, வரலாற்று நிக்கிறானா? 400 கோயிலை இடிச்சு 400 பேர் 400 ஆண்டு புதைக்குடி மன்னார்ல இருக்குது. சேவியர் கொலை செய்வார். அந்த புதைக்குடிக்கும் நடந்த 2009 யுத்தத்தின் புதுக்குடியில் உள்ள எலும்பு கூட 400 ஆண்டு. அது இப்படி யுத்தத்தில் சான்ஸ் இல்லை. அது ஒரு படையின முகாம் இருந்ததுன்னு சொல்லி அது வேற செய்யும். அந்த எலும்புகளை ஆராய்ந்த பின்னர் அப்ப 400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு பிரான்சிஸ் சேவியர் காலத்துல அது நடந்துக்க முடியும். அதுவும் நாங்கள் செய்திருக்க முடியாது. நாங்கள் புதைக்கிறது இல்லை. அந்த 400 ஆண்டுகள் அந்த தடயம் வந்து சில அந்த தீர்ப்பு பொய்யா இருக்கு. அவ்வளவு காலம் இருந்திருக்குமா அந்த எலும்பு? 5000 ஆண்டுள்ள எலும்பு கூடுதலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்து போன ஒரு யானை, அது அந்த அந்த இனமே இல்லை. ஆனாலும் அந்த இனத்தை அப்படியே முழுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை மீட்டு பார்க்க இதெல்லாம் நீங்க இது ஆய்வு செய்யலாம். ஆராய்ச்சி சரியா கிடையாது வேற விஷயம். ஆராய்ச்சி 400 ஆண்டுகளுக்கு முந்தைய இருந்த ஆராய்ச்சி சரியான ஆய்வுக்கூடத்தில் எடுத்தனான்னு கேட்கணும். அது தெரியாது. ஆனா ஆய்வறிக்கை வந்த போது நீதிமன்றத்தில் சமைக்கிற போது 400 ஆண்டுன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை அந்த 400 ஆண்டுகள் பழமையாக இருந்தால் நாங்கள் புதைப்பவர்கள் அல்ல, நாங்கள் எதிர்ப்பவர்கள். புதைப்பவர்கள் கத்தோலிக்கர்கள். சேவியர் கொலை செய்தவர்களை புதைத்த இடம் தான் அதை விட நான் கேள்விக்கிறேன். சிலதையா இந்த 2009 யுத்தத்துல நடந்த பிரச்சனை தீர்ப்பு மாறி ஏதாவது ஆய்வுகள் அப்படி நடந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கு தெரியாது எனக்கு. அது உங்க ஊடகங்களோட
பிரச்சனை. எனக்கு நான் வந்து அறிக்கை வச்சு தான் நான் கலைஞரை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ நான் இன்னும் ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்கள் மன்னார் மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஊரில் பேர்ல சொல்லுங்க. மாந்தை. ஏன் மாந்தை? ஏன் மாந்தோப்பு இருந்திருக்கலாம், அல்லது மந்தைகள் இருந்திருக்கலாம், மந்தைகள் இருந்திருக்கலாம், மாந்தையா தமிழ். என்ன ஒரு பக்கத்தில் போகும்போது கருக்காய் குளம், குளம். என்ன ஒரு பக்கத்தில் போங்க மடு, பள்ளமாடலாம், மேடாக பள்ளம், மடு. இப்போ பேர்கள்லாம் இருக்கு சார். இந்த மரம், மரத்தின் பேர் வரும். புளியங்குளம். எங்கேயாவது சைவம் இருக்கா? நான் கேட்கிறேன், எங்கேயாவது சைவ பேர் பழைய தமிழ் பேர்ல இருக்கா? இப்பதான் விநாயகபுரம், தர்மபுரம், முன்னே எங்கேயாவது இருக்கா? தமிழ் பேர் திருக்கதீஸ்வரன் ஊருக்கு எப்பா திருக்கதீஸ்வரன் பேர் இருக்கா? மாதவட்டம் நல்லா இருக்கணும் பாடுறோம். மாதவட்டம் நல்லா இருக்கணும். அதுல அமைந்த திருக்கேஸ்வரன் கோயில், அதுல அமைஞ்ச அந்த ஊருக்கு திருக்கேஸ்வரன் நாங்கள் சொல்லுவோம். கோணமாமலை அமர்ந்தார்கள் தான் சொல்றோம். கோணேஸ்வரன் பிரதம் வந்து. அப்போ நாங்க வந்து ஒரு ஊரை பேரை வைக்கும் போது சமய பேர் வைக்கிறது. நீங்க எங்க பாருங்க, ஜமீரா ஜேவியர்புரம், அதுக்கப்புறம் தான் விநாயகபுரம் வருது. அதுக்கப்புறம் இவன் வந்து பேர் எழுதலாம், சைவ பேர் இல்லாம கிறிஸ்தவ பேர் மொத்தம். ஆனா சிலாவத்துறையில் ஒரு 100 பேர் புதுக்குடியிருப்பு. அங்கு கொண்ட ஒரு 100 குடும்பங்களை புதுசா குடியிருப்பு புது குடியிருப்பு பதிகிறார்கள் அந்த பிரதேச செயலர். என்ன போடுறான், ஜேவியர்புரம் மாற்றலாம். அவங்களோட சைவம் எதிர்த்து பழைய வழி புதுக்குடியிருப்பு. ஜேவியர் எவ்வளவு கொடுமையாகும் நான் கூட சொல்லியிருக்கேன். அந்த கொடுமையான பேர் வைக்க முடியுமா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஜேவியர், நாங்க இந்து கல்லூரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அத்தியார் இந்து கல்லூரின்னு வச்சோம். அத்தியார் பேர் வச்சோம். ஆட்கள் பேரை வைக்கிறதோ அல்லது சாமி பேர் வைக்கிறதோ ரொம்ப குறைவு. கோயிலுக்கு ஊர்களுக்கு வைக்க மாட்டோம். இந்த பேர் மரவன் குளம். இதுக்கு எங்கேயாவது சமய பேர் வைக்க முடியாத? வைக்க முடியாதா? மரவன் குளம் என்னது? கோயில்கள் 100 கோயில்கள் 60 கோயில்கள் வழக்கில் இருக்கு. 100 கோயில்ல 20-30 கோயில்கள் தனியார் கோயில்கள். தனியார் கோயில்கள் வழக்கில் குறைவு. இது சமூகங்களை நடத்துற கோயில்கள்ல எல்லாரும் வழக்கு போறாங்க. அதை ஒன்று கட்டணம் இப்ப பாருங்க. ஆளுநர் நேற்றுக்கு 2-3 நாளைக்கும் சொன்னாரு. என்ன சொன்னார்? வெளிநாட்டில இருந்து பழைய மாணவர் செல்வங்களுக்கு வர்ற பணங்கள் எதுக்கு வருது, யார் கையாளுறாங்க, அதுல எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு அன்பளிப்பு வாங்குறீங்க. இப்போ நீங்க கோயில்ல மாத்திரம் சொல்ல முடியாது. நிதி தொடர்பாக இந்த புலியெடுக்கு துறை புலிய காலத்துல இப்படி நடந்துருக்குமா? நான் கேட்கிறேன். விடுதலை புலிகள் காலத்துல நடந்த, அதுக்கு முன்னே நடந்தாரு இவ்வளவு வழக்கல் இருந்ததா? சமாதானமா பேசி பெரிய நிறுவனங்கள் இருக்கணும். இந்து கல்லூரி தனியார் கல்லூரியா இருந்தது. 60-70 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு கல்லூரியை நடத்திருக்கோம். ஒரு வழக்கு கிடையாது. சுமாஸ்கம் எத்தனை கல்லூரிகள்? 40-50 கல்லூரிகள் நாங்கள் தனியார் கல்லூரியில் இந்து கல்லூரியில் நடத்திருக்கோம், இந்து கோயில்கள் நடத்திருக்கோம். வழக்குகள் கிடையாது. இந்த சைவ வாக்கு வங்கியை உருவாக்குற கொள்கையில வந்து நிறைய எல்லாரையும் ஒரு ஒற்றுமை ஆகினால்தான் அதை சாத்தியமாக இருக்கு. ஒற்றுமை என்பது சாத்தியம் இல்லாதது. உணர்வு வரும், சைவ உணர்வு வரும். நாங்கள் தாக்குதலுக்குள்ளாகிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாங்கள் சைவர்களாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். எங்களுக்குள்ள பல வேற்றுமை இருந்தாலும் மாற்று மதம், இந்த மத மாற்றம் வரும்போதோ எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிப்புக்கு வரும்போதோ நாங்கள் எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுடைய தோல்விகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து ஒரு தோல்வியை வெற்றிக்குரிய படிக்கட்டை மாற்றணும். இந்த கண்ணோட்டத்துக்கு வாக்கு வங்கி எவ்வளவு தூரம் உதவும் கண்ணோட்டம் வரும். நீங்க சைவ அமைப்பு இல்லாத ஊர் இந்த ஊர்
அதான் கேள்வியே இல்லாத சைவ அமைப்பு எங்கேயாவது இந்து வாலிபர் சங்கம் இருக்கு, இந்து இளைஞர் மன்றம் இருக்கும், சைவ வர்ண சபை இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பேர் தான் இருக்கு. அந்த பேர் இருக்கு, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். ஒரு 100 அமைப்புல ஒரு 10-15 தான் நல்லா வேலை செய்யும். மற்றெல்லாம் தூங்கி கொண்டிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு பேருக்காக ஏதாவது செஞ்சுட்டு போவாங்க, அப்படி பழைய கட்டுறதை பராமரிப்பாங்க. இது மேல செய்ய விழிப்புணர்ச்சி செய்யறதுக்காக நீங்கள் கிராமங்கள் போய் ஏதாவது உங்களோட செய்தீங்களா? அதுக்கு செய்ய வேணும், அதுக்கு தொண்டர் வேணும். பல பிரச்சனைகள் இருக்கு. சைவம் சொல்லும்போது கிறிஸ்தவர் தான் எங்களுக்கு முதல்ல நீங்க தமிழரை பிரிக்கிறீர்கள் போய் சொல்றான். அவன் தான் பிரிக்கிறான். அவன் கிறிஸ்தவ தீவிரவாதிகள் தான் தமிழருடைய புலவை கொண்டு வரான். ஆனா எங்க மேல சிவசேனை வந்து பிரிக்கிறது. அவன் சைவ எழுச்சி அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சைவ வீடு எழுச்சி அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க தங்களுடைய மேலாதிக்கம். இப்ப நீங்க வேலன் சுவாமி தெரியும். அவர் அந்த பொலிகண்டியிலிருந்து ஒத்துழைத்தவக்கம் பொலிகண்டி வரை இந்த நாட்டில் எத்தனை விழுக்காடு சைவ மக்கள், எத்தனை விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். அந்த முன்னுக்கு வேலன் சுவாமியை நடுவை விட்டு எத்தனை பாதுகாப்பு இருந்தாங்க படத்துல. அந்த 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 விகிதாசாரத்தில் இந்த நாட்டில் மக்கள் இருக்காங்க. இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு கூட்டம் நடந்தது, தந்தை செல்வா கலையரங்கு. அதுல திருவோணமலை சன்னிதானம் இருந்தார், வேற மொழி சைய சாமி இருந்தார். 8 பேர் பாதிப்பாங்க. விகிதாசாரத்துக்கு மேல அவங்க மேலாதிக்கத்தோட இருக்கணும்னு காட்டுறாங்க எல்லாரும். இந்த அனுரா திசநாயக்கா வந்து அதுக்கு மற்ற அனுசரிக்க அருணா திசநாயக்க அனுரா திசநாயக்கா வந்துள்ளார் கூட்டம். எத்தனை பேர் அங்க கிறிஸ்தவ பாதி மாறுறாங்க? 30-40 பேர். அதுல பாதிக்கு மேல பெண்கள், இந்த அருண் நங்கைகள், மற்ற அருண் தந்தைகள். அவங்க தான் ஏதோ இது கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா இது வடமாகாணம் கிறிஸ்தவ பூமின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நிற்கும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவ்வளோ சமயம் நினைப்பாங்க, இங்க கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அவங்க தான் அவங்க நிற்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க கூட்டத்துக்கு வர கச்சேரியில் கூட்டம், நல்லெண்ணக்கு கூட்டம் என்ன கூப்பிட்டாங்க. நான் போனேன். எனக்கு பின்வரிசையில் இடம் கொடுத்தாங்க. நான் போகையா, நான் வரலன்னு வந்துட்டேன். அப்புறம் அதிகாரிகள் கூட்டி போய் நிறுத்துறாங்களே. நான் அந்த கூட்டத்தில் 10 பேர் 40 பேர் இருந்திருப்பாங்க. 30 பேர் கிறிஸ்தவர்கள், ஒரு புத்தகைக்கு 6-7 சைவர்கள். அதுல ஒருவரோ 2 பேர் சைவ குருமார், மௌலவி 2 பேர். இது எல்லாம் கிறிஸ்தவர்கள். அவங்க தான் பேசுறாங்க. சைவ குருமார் அப்படி நீங்க சொல்லாங்க. நீ 2 பேரும் வந்திருக்கணும். நீ அந்த கூட்டத்தை கூப்பிட்டா கிறிஸ்தவ வந்திருக்கணும். நாங்க 2 பேர் தான் போறோம். கிறிஸ்தவர் ஒருத்தர் தான் வர்றாங்க, மௌலவி 2 பேர் தான் வர்றாங்க. நீ என்ன 30 பேர் வந்திருக்காங்க? 30 பேர் வந்த மாத்திரம் இல்லை, எங்களெல்லாம் பேசுறோம். அவன் தான் திருப்பி எல்லாம் பிரச்சனை, தமிழ் பிரச்சனை அவன் தான் பேசுற மாதிரி, சைவ பிரச்சனையும் அவன் தான் பேசுற மாதிரி பேசுறான். ஆனா நான் பேசும்போது அந்த கூட்டத்துல நான் பேசினேன். கடைசியா பேச சொல்லி கேட்டு ரணில் விக்ரமசிங்க மட்டும் நான் முதல்ல மாட்டேன்ட்டேன். அப்புறம் என்ன கொண்டு பக்கத்துல விட்டாங்க ரணில் விக்ரமசிங்க. டக்தாஸ் நான் இருந்தேன். இப்போ நான் கடைசியில் பேசும்போது சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியம். அவர் என்ன சொல்லிட்டு போனார், இது சிவபூமி. அங்க வந்தவன் எனக்கு வந்தான், இது கிறிஸ்தவ பூமின்னு காட்டுறதுக்காக 30 பேர் வந்திருந்தான். 40 பேர்ல 30 பேர் அவன் வந்திருந்தான். ரணிலுக்கு இது சிவபூமி, நாங்களே பிந்தி வந்தவர்தான். புத்த சங்கமே பிந்தி வந்தது. ஏன்னா நம்ம ஆவணத்தை எப்படி சொல்றோம் அவரு சொல்லணும். இப்போ நீ வந்து உன்னுடைய விகிதாசாரத்துக்கு அப்பால பொடியண்டில இருந்து புத்தூர் வரைக்கும், புத்தியில இருந்து பொடியண்டி வரை வர்றாங்க. நடுவில் வேலன் சாமி ஒருத்தர் தான் நிற்கிறார். நீ அவரும் இல்லைன்னா நீ காவிதான் கொடுக்கணும். ஏன்னா இந்த வெள்ளதான் பொது வேட்பாளர் கூட்டம் தந்தை செல்வார்கள் 2 பேர் இருக்காங்க சைவத்தில். நீ ஒரு ஆள் வந்திருக்க வேண்டியா? நீ வந்திருக்க 10 பேர் வந்திருக்க மேடையில இருக்கிற வாசியம். நான் எழுதினேன் பொது வேட்பாளர். இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக வாக்களிக்குமாறு நான் சிவசேனை பரப்புரை செய்வேன். அதோட நிறுத்துட்டாங்க. அதோட அவங்க கூப்பிடுறதே இல்லை. நீங்க சொன்ன பேலன்சிங் இருக்கு. பணம் வைப்போம், ஏதோ ஒரு காரணத்தை
சொல்றாங்க. ஆமா. ஆனா நாங்க பேரை வைக்கும் போது கிறிஸ்தவ பேரை நீ ஏன் இந்த மண்ணுக்கு வைக்கிற? நீ நாசரத்துல திருநெல்வேலியில் ஒரு ஊர் பேர் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஊர் பேர் நாசரம். நாசரத்து எங்கே இருக்கிற பாதி என்ன எங்க ஒரு பேர் வைக்கிறேன்? இந்த மக்கள் இந்த தென்னிலங்கையில் உள்ள மக்கள் எங்கேயாவது கபிலவஸ்திரன் பேர் வச்சிருக்காங்க. இந்திய சகோதரர்கள் அதுக்கு எதிராக கயாடு பேர் வச்சிருக்காங்க. சிங்கள மக்கள் புத்த மக்கள் தங்களோட ஊருக்கு கயாடு பேர் வச்சிருக்காங்க. எல்லாம் தமிழ் பேர் தான் வச்சுக்கிற பயமாக்கி வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் தமிழ் பேரை வாய்க்கால் ஊர் பேர் நீங்க போய் பாருங்க. சிங்களத்துல வாய்க்காலமா, ஆராய்ச்சி கட்டு, ஆராய்ச்சி கட்டுவா, சிலாபம், சிலாபமா, புத்தளம், புத்தளமா. சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மெய்ய ஒற்றெழுத்து கடைசியில் வராது. சிங்கள பேர்கள்ல, மலையாள பேர்கள்ல, தெலுங்கு பேர்கள்ல ஒற்றெழுத்து வராது. தமிழ்ல மட்டும்தான் பேர்கள் ஒற்றெழுத்து வரும். என் பேர் சச்சிதானந்தன், உங்களோட பேர் எனக்கு தெரியாது. அப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் அந்த பெயர்களை வைக்கும் போது இயற்கை சார்ந்த பெயர்கள் தான் வச்சோம். நீ சமய சார்ந்த பெயர்களை வைக்கிற. ஜேவியர் பொருள் வைக்கிற, ஜமீலா நேரம் அவன் முஸ்லீம் வைக்கிறான். என்ன நியாயம் இது? தமிழ் பண்ணா இல்லாட்டி தமிழ் பண்ண நீ ஆபரமாக மாற்றுறியா? உலகமயமா மதமாற்றத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு கேட்பாருல்ல. அந்த மக்களுக்கு இது புரியாது. வச்சுட்டு போறான். என்ன செல்வம் உடைக்கணும்னால ஆதரிப்பார். அவர் திருக்கேஸ்வர உடைச்சு பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவர் திருப்பி கட்டி கொடுத்துருக்கணும்ல. அவர் வாக்காளர், சைவ வாக்காளர் இருக்காங்கல்ல, அதை சித்தாந்தம் கட்டி கொடுத்துருக்கணும்ல, மாவசனாலதை கட்டி கொடுத்துருக்கணும். சைவ வாக்கு வங்கி இருக்கிறது தேவை. சைவ வாக்காளருடைய உணர்வுகளை திருக்கேசம் மழை உடைச்ச போது மனம் முடியாத சைவ இருப்பாங்க. நான் கேட்க திருக்கேச மழை அங்கே உடைஞ்ச போது எங்களுடைய மனம் இங்கே நொறுங்கி நொறுங்கி போது நீ எங்களுடைய சார்பா இருக்கிற நாடாளுமன்றத்தில் நீ அதை கட்டணும்னு என்னைக்கு வரைக்கும் செய்து கொடுத்தியா? நீயும் அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வாக்கு வேணுமா இல்லை சொல்லிட்டு வர. நிச்சயமாக அருமையான பதங்களை என்னுடைய கால்நடை வாசகர்களுக்காக சச்சிதானந்தன் அவர்கள் அருமையாக எங்களோட ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்து எங்களை அன்போடு வரவேற்று இந்த பெருமதி மிக்க ஆளுமை அவர்களுடைய செவ்வியை எங்களுக்கு வழங்கியமைக்காக யாழ்ப்பாணத்தின் சார்பாகவும் என்னுடைய தமிழ் மக்கள் சார்பாகவும் ஐயா எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு நிகழ்விலே இன்னும் ஒரு ஆளுமையோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.